வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேண்டன் ஹில் செமெட்ரி கல்லறைகள் இருக்கிற இடங்களுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடம் வந்து உண்மையில் சில இடங்களில் கல்லறைகளை பார்த்து சவக்காடுகளாக இருக்கும். அப்படி இல்லை, இந்த இடம் பார்க்குறதுக்கு பசுஞ்சோலையாக முன்னுக்கு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், பேண்டன் ஹில் செமெட்ரின்னு சொல்லி 1900 ஆண்டு இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அந்த டைமில் தான் வடிவாக இது செஞ்சு வடிவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உண்மையில் மிகவும் அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. முன்னுக்கு செரி ப்ளோசம் நிறைய இந்த ஃப்ளவர்ஸ் பிளான்ட்டுகள் வச்சு பக்காவாக செஞ்சுருக்கிறாங்க. ஒரு உண்மையில் இந்த இடத்த பார்த்தா கல்லறைகள் இருக்கிற இடமா இல்லை, பசுஞ்சோலையாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடம் உண்மையில் வந்து இந்த இடத்த நல்லா வடிவாக கவனிக்கிறாங்க, பராமரிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நீட்டாக உள்ளுக்கு இன்னும் டெவலப்மெண்ட் போய்கொண்டிருக்குது. இதில் வந்து என்னத்தை சொல்கிறது, இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது முதலாவது உலகப் போரில் செத்து போன ரெண்டு ஆண் பெண் 2 பேர் ஞாபகார்த்தமாக இந்த இடத்த வச்சுருக்காங்க. 1.7 மில்லியன் பீப்புள் செத்து போயிருக்காங்க. ஆனாலும் அவங்களோட ஞாபகமாக இன்று வரைக்கும் இந்த இடத்த வச்சிருக்காங்க. இந்த இடம் யார் மென் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தாக்கள் தான் இதை வந்து மென் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் நடந்து கொண்டிருக்குது. அவங்க தான் கண்டினியூவாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரைடன் அண்ட் சட்டன் கவுன்சில் வந்து இதை வந்து இதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதால் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு உண்மையில் மிகவும் அழகாக இருக்குது. இது ஒரு கல்லறைகள் இருக்கிற இடம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. பசுஞ்சோலையாக மிகவும் அழகாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ பக்காவாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நாட்களில் நீங்கள் வந்தீங்கன்னா அவருக்கா பார்த்துட்டு போகலாம். இந்த வீடியோவை நான் ஏன் பதிவிறக்கம் செய்கிறேன்னு சொன்னால், சில இடங்களில் திருத்தங்கள் செய்கிறதுக்கு இந்த வீடியோ சில நேரங்களில் வந்து ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லறைகள் சில இடங்களில் வந்து பார்க்க முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த தேசத்தில் வந்து வடிவாக வச்சுருக்காங்க, அழகாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு தற்காலிக இடமாக நமக்கு இருந்தாலும் அந்த இடத்த வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். உண்மையில் சுருக்கமாக சொல்ல போனால், இறந்த எலும்புகள் உயிர் பெற்று வர வேண்டும், உண்மையாக இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் உயிர் பெற்று வர வேண்டும் என்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுவும் குறுகிய காலத்தில் நடக்கலாம் என்று கூட நாங்கள் நினைக்கிறோம். உண்மையில் பாருங்கள், இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் சர்ச் கூட ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் அழகாக இருக்குது. நான் உள்ளுக்குள்ளே இந்த வீடியோ கிளிக் செய்யலை, முன்னுக்கு மட்டும் செஞ்சதால் முன்னுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை. ஆனால் பார்க்குறதுக்கு உண்மையில் நீட்டாகவும் க்ளீனாகவும் டைடியாகவும் வச்சுருக்காங்க. இன்னும் இதை மாதிரி பல வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த வீடியோ மூலம் பல டெவலப்மெண்ட் காரியங்கள் செய்ய வேண்டிய இடங்களில் செய்கிறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உண்மையில் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த நாட்டில் இப்படியான வீடியோக்கள் போடுறது, இதன் மூலம் விழிப்புணர்ச்சி வர்றது மிக்க உதவியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.